முதலில் AK Film Factory அருண்குமார் தயாரிப்பாளர் அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். இந்த பிரஸ் மீட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே 2 நிகழ்ச்சி இருக்குன்னு சொல்லி நேரத்தை ரொம்ப கம்மியா பேச சொல்லிட்டாங்க. நான் அதிகமா பேசல. 2.5 வருஷம் அதிகமா ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை எடுத்தோம். நீங்க பார்த்திருப்பீங்க, அந்த அனிமேஷன்ல வர அந்த 5 நிமிஷம் படம் வந்து நாங்க செட்டு போட்டு எடுக்கலாம்னு பிளான் பண்ணோம். ஆனா அதை எடுக்கிற பொருட்செலவு அதிகமாகும்னு சொல்லிட்டு எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம். இயக்குனர், இசையமைப்பாளர் போசன் எல்லாம் வந்து படத்துக்கு வந்து ஒரு ஏடி மாதிரி ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. கண்டிப்பா எவ்வளவு உழைச்சிருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இந்த படத்தை நல்ல முறையில மக்களாண்ட எடுத்துக்கோட பொறுப்பு உங்களுக்கு. கண்டிப்படியா நீங்க நல்லபடியா இந்த படத்தை பத்தி நீங்க ஃபேக்ட் எழுதுனா போதும். தேங்க்யூ ஃபார் ஆல் கம்மிங். எங்கள் நகைச்சுவை புயல் கோதண்டம் அவர்களை பேச அழைக்கிறோம். கன்னிமாடம் படத்தில் வெற்றி பெற்ற இயக்குனராக அறிமுகமான எங்கள் அண்ணன் போஸ் வெங்கட் அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கன்னிமாடம் பார்த்துட்டு என்ன பண்றதுன்னே தெரியாம நிராகரியா நிற்கும் போது நீங்க தான் என்ன காப்பாத்தினீங்க. அதே மாதிரி என்னோட உதவியாளர் பெருமாள், அவரும் இப்போ உங்களை நம்பிதான் உட்கார்ந்துருக்காரு. அவரை காப்பாத்தி விட்டுருங்க. சின்ன சின்ன தவறு இல்லாம படங்கள் எடுக்க முடியாது. அந்த தவறுகள் அவரும் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதை எழுதாதீங்க, உங்களுக்கு பிடிச்சதை மட்டும் எழுதுங்க. இந்த திரைப்படம் வெற்றி அடைகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அருண் அருமையான ப்ரொடியூசர், நிறைய படங்கள் பண்ற எண்ணத்தோட இருக்காரு. இந்த படம் நீங்க எழுதுற ரிவ்யூனால ஏதோ அவர் போட்ட காசை எடுத்துட்டாருன்னா என்ன மாதிரி இன்னும் சில இயக்குநர்களோ ரவி மாதிரி ஹீரோஸோ இன்னும் நிறைய அவரோட டிராவல் பண்ண முடியும். அதுக்காகவே இந்த திரைப்படம் வெற்றி அடையணும். இந்த டீம்ல உழைச்ச அத்தனை பேருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி. தேங்க்யூ. நந்திவர்மன் ஒரு ஆர்காலஜி பிலிமுக்கு அழகான இசையமைத்த இசையமைப்பாளர் ஜெரால்டு ஃபெரிக் அவர்களை பேச அழைக்கிறோம். வணக்கம் எல்லாருக்கும். மியூசிக் டைரக்டர் நான். இந்த படம் மியூசிக் பண்ணியிருக்கேன். இது என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம். தேங்க்ஸ் டு மை ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர். அவங்க தான் லைக் தி வாண்டட் மீ டு டூ த மியூசிக். ஸோ இது என்னோட ஃபர்ஸ்ட் கோயில் சம்மந்தமாக நிறைய மியூசிக் எனக்கு புதுசாக இருந்துச்சு. இது ஸ்கோர் பண்ண இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஐ ஹோப் யூ ஆல் லைக் இட். தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. நன்றி. அடுத்து பேச அழைக்கிறோம் ராட்சசன், மரகத நாணயம், ப்ரூஸ்லி படங்களில் இணை ஒளிப்பதிவாளராகவும் கன்னிமாடம், அம்பாசமுத்திர அம்பானி படங்களின் துணை இயக்குநராகவும் இருந்தவர். நந்திவர்மன் படம் மூலம் இயக்குநராக அறிமுகமாகும் பெருமாள் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். என்ன பேசுறதுன்னு தெரியல. முதல்ல எங்கள் தயாரிப்பாளருக்கு நன்றி. அப்புறம் மற்ற டெக்னீஷியன் எல்லாருமே ஒரே வார்த்தையில் முடிச்சிங்கன்னா நன்றி. தேங்க்யூ. நீங்கள் எழுதுகிற விமர்சனம் தான் அடுத்த கட்ட நகர்வு. போலீஸ் காஸ்டியூம் இப்போ பிறந்த சில நடிகர்கள் இருப்பாங்க தமிழ் சினிமால. அந்த வகையில நந்திவர்மன் படத்தின் ஹீரோவும் அதே மாதிரி போலீஸ் காஸ்டியூம்ல அற்புதமான நடிப்பை கொடுத்திருக்காங்க. சுரேஷ் ரவி அவர்களை பேச அழைக்கிறோம். பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். டென்ஷன் ஆகக்கூடாது, பதட்டப்படக்கூடாது அப்படின்றதான் வீட்டுல இருந்து கிளம்பி வந்தேன். இங்க வெளில நிக்கும் போது அப்படிதான் இருந்தேன். கரெக்டா படம் முடிச்சு எல்லாரும் வெளில வர ஆரம்பிச்ச உடனே அந்த பதட்டம், டென்ஷன் ஆட்டோமேட்டிக்கா வந்துருது. நம்ம எவ்வளவுதான் அப்படி இருக்கக்கூடாதுன்னு நினைச்சாலும். இதுக்கு முன்னாடி முதல் படம் ஒரு ஹாரர் காமெடி படம், அதுக்கப்புறம் காவல்துறை உங்கள் நண்பன். இந்த 2 படத்துக்குமே பிரஸ் அண்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ், நீங்க அந்த படத்தை வந்து ரொம்ப பாசிட்டிவா எழுதியிருந்தீங்க. அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தீங்க.
அதனால அந்த 2 படத்துக்கும் வந்து ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சது மக்கள் கிட்ட. ஸோ என்னோட கேரக்டரும் வந்து நல்லா நடிச்சிருக்கீங்க, நடிக்க தெரியுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க. ஸோ அந்த ஒரு பொறுப்பு இருந்துச்சு. பண்ண 2 படமும் வந்து பத்திரிகை நம்மளை பத்தி நல்லபடியா எழுதியிருக்காங்க. ஸோ நம்ம அடுத்தடுத்து பண்ற படங்களும் அதே மாதிரி ஒரு நல்ல படமா பண்ணோம், நல்ல கதையா பண்ணோம், கதாபாத்திரம் முடிஞ்ச அளவுக்கு மாத்தி மாத்தி பண்ணோம். அது எல்லாருக்கும் பிடிக்கணும் அப்படின்னு நினைச்சேன். ஸோ அதே மாதிரி இந்த படத்தை சூஸ் பண்ணியிருக்கேன். நந்திவர்மன் இந்த வெள்ளிக்கிழமை 29ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. நீங்க படம் இப்ப எல்லாம் பார்த்துட்டீங்க, உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலா இந்த படம் வந்து ஒரு பட்ஜெட்ல கால்குலேட்டிவா எடுக்கக்கூடிய படம் கதை கிடையாது. ஆக்சுவலா இந்த கதையே வந்து கொஞ்சம் டஃப்பான டாஸ்க் தான். ஒரு புது ப்ரொடியூசருக்கும் சரி, ஒரு புது ஃபர்ஸ்ட் படம் பண்ற டேரக்டருக்கும் சரி. பட் இருந்தாலுமே வித்தியாசமான ஒரு படம் ஒண்ணு பண்ண, ஒரு கதை வந்து ரெகுலரான ஃபார்மேட்ல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சேலஞ்சா எடுத்துதான் இந்த படத்தை ஆரம்பிச்சாங்க. 2-3 ஹீரோ கிட்ட முன்னாடி கதை சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து எங்க டேரக்டர் வந்து கதை சொன்னாரு, இந்த படம் நீங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. கதையை கேட்ட உடனே ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் இருந்துச்சு, கண்டிப்பா அது ஸ்கிரீன்ல கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி. இது எப்படி பண்ண போறாங்க அப்படின்றது ஒரு சின்ன கொஸ்டின் மார்க் இருந்துச்சு. அதுக்காக ப்ரொடியூசரை மீட் பண்ண உடனே சினிமா மேல அவ்வளோ பெரிய பேஷன் அவருக்கு. வேற ஒரு துறையில இருந்தாலும், அவ்வளவு பிஸியா இருந்தாலும், சினிமால வந்து ஜெயிக்கணும், சினிமால ப்ரூவ் பண்ணணும், அந்த ஆர்வம் எல்லாருக்குமே வராது. எத்தனையோ பேர்ட்ட எவ்வளவு பணம் இருந்தாலும் சினிமால ப்ரூவ் பண்ணணும், சினிமால போய் ஜெயிக்கணும்னு ஒரு ப்ரொடியூசருக்கு ஒரு ஆர்வம் இருக்குல்ல, அது இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப ஹெல்த்தியான விஷயம். ஸோ அது வந்து நம்ம எங்க ப்ரொடியூசர்கிட்ட இருந்துச்சு. அந்த வகையில் இந்த டீம் வந்து ஆக்சுவலா பிளஸ்ட் அவரோட கீழே படம் பண்றதுக்கு. அண்ட் இந்த படத்துல நிறைய பேர் ஃபர்ஸ்ட் மூவி நிறைய பேருக்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா டைரக்டருக்கு, ப்ரொடியூசருக்கு, மியூசிக் டைரக்டர் ஜெராட் பெலிக்ஸ்க்கு, அப்புறம் ஹீரோயின் ஆஷா வெங்கடேஷ், நிறைய பேர் இன்னைக்கு வர முடியல. ஸோ அவங்க எல்லாருக்கும் முதல் படம். ஸோ இந்த படத்துல எங்களோட சின்சியர் எஃபர்ட்ஸை படத்துல கொடுத்துருக்கோம். உங்களுக்கு பிடிக்கணும், மக்களுக்கு பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படத்தை நீங்க தான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். கண்டிப்பா படம் பார்த்துட்டீங்க, உங்களுக்கு என்ன தோணுதோ அதை எழுத போறீங்க. அதுல வந்து இந்த டீமை நீங்க சேவ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, பாசிட்டிவ்ஸ்லாம் நீங்க எடுத்து சொன்னீங்கன்னா மக்கள் கண்டிப்பா படம் பார்க்க வருவாங்க. இப்போ ஒரு 2 days முன்னாடி 2 நாளா கோயிலுக்கு போயிட்டு இருக்கேன். ஸோ படம் ரிலீஸ் ஆகும்போது ஒரு பதட்டம் வரும்ல, படம் கண்டிப்பா ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நான் கோயில போய் வேண்டது வந்து கண்டிப்பா எனக்காக கூட இல்ல, உண்மையா சொல்றேன். உங்களுக்கு முன்னாடி இன்னைக்கு 2 பேருக்காக வேணும் இந்த படம் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒண்ணு, படத்தோட டைரக்டர் பெருமாள் வரதன். கிட்டத்தட்ட சினிமால ஒரு 10-15 வருஷம் டிராவல் பண்ணி வந்திருக்காரு. ஏன்னா ஒரு டைரக்டருக்கு முதல் படம் எவ்வளவு முக்கியம் அப்படின்றது எனக்கு தெரியும். ஏன்னா நான் ஒரு டைரக்டரோட கூடிய டிராவல் பண்ணிருக்கேன் 10-15 இயர்ஸ். அவங்களோட அந்த ஒரு பெயின், அந்த ஒரு ஆசை, அந்த எமோஷன்ஸ் எல்லாமே உள்ள இருக்கும். ஸோ இவருமே வந்து இந்த கதையை வந்து அவ்வளவு தூரம் கொண்டு வந்து இந்த படத்தை மக்கள்கிட்ட சேர்க்கணும்னு சொல்லி அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. கண்டிப்பா இந்த படத்துல ஆக்சுவலா சொல்ல போனா அவருக்கு நிறைய இழப்புகள், ஈவன் ஒரு பர்சனல் லாஸ் கூட. ஸோ அந்த எல்லா வழியுமே தாங்கிட்டு இந்த படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகணும், ஜெயிக்கணும்ன்ற ஒரு வெயிட்டிங்ல, ஒரு காத்திருப்புல இருக்காரு. கண்டிப்பா இந்த படம் அவருக்கு இதை கொடுக்கும்னு நான் நம்புறேன். இந்த படம் ஜெயிக்கணும். அண்ட் 2வது, எங்களோட ப்ரொடியூசர் அருண்குமார். சினிமா துறைக்கு வந்து ப்ரொடியூசர்ஸ் எவ்வளவு முக்கியம் அப்படின்றது வந்து முதல் சான்ஸுக்கு ஒரு 10 வருஷம் வெயிட் பண்ண ஒருத்தர கேட்டா உங்களுக்கு தெரியும். அதனால அந்த அளவுக்கு வெயிட் பண்ணிருக்கேன். ப்ரொடியூசருக்காக அவ்வளோ ஆஃபீஸ் ஏறி இறங்கியிருக்கேன் வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு. ஸோ இந்த படத்துல பாத்தீங்கன்னா, இந்த கதையை அவர்கிட்ட போய் சொன்ன டே 1ல இருந்தே இந்த படத்தை எப்படி எல்லாம் பண்ணலாம், எவ்வளவு தூரம் இந்த படத்தை பெஸ்டா கொடுக்கலாம், மக்களுக்கு இந்த படம் எப்படி பிடிக்க வைக்கலாம், சின்ன சின்ன செலவெல்லாம் இல்லாம எங்கெங்கெல்லாம் படத்துக்கு செலவு பண்ணுமோ அங்க எல்லாமே செலவு பண்ணி பண்ணாரு. இப்ப இந்த ரிலீஸ்க்கு ஒரு 2 வாரமா ஒரு டைரக்ஷன் டீம்ல இருக்க ஒரு ஏடி, லாஸ்ட் ஏடி எந்த அளவுக்கு ஓடி ஓடி ஒர்க் பண்ணுவானோ, ப்ரொடியூசர் வந்து அந்த அளவுக்கு ஓடி ஓடி ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு படத்தை கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு. அண்ட் அது ஒரு பெரிய கிஃப்ட். இன்னைக்கு வந்து நம்ம பணம் இருக்கும் போது படம் எடுத்துடலாம், அந்த படத்தை மார்க்கெட்டிங் பண்ணி பொசிஷன் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது சாதாரண விஷயமே கிடையாது. அப்படி ஒரு ப்ரொடியூசர் எங்களுக்கு கிடைச்சதுல எங்க டீம் வந்து ஆக்சுவலா வந்து அவருக்கு தேங்க்ஸ் சொல்லுவோம். நான் இந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு சொல்லிக்கிறேன் பிரதர். கண்டிப்பா படம் 2 நாள் ரிலீஸ் ஆக போகுது. மக்களுக்கு இந்த படம் கண்டிப்பா பிடிக்கும்ன்ற நம்பிக்கையில இந்த படம் பண்ணியிருக்கோம். அண்ட் நீங்க எல்லாமே படத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. சமீபத்துல சிலைகள் பத்தி பரம்பொருள்னு ஒரு படம் பார்த்தோம். அதையடுத்து இப்ப நந்திவர்மன் படம் வரப்போகுது. படத்தோட தயாரிப்பாளர் அருண்குமார் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள். மீண்டும் நான் அதான் சொல்லிக்கிறேன், ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்கோம், நல்லபடியா எழுதுங்க. உங்களோட சப்போர்ட் இருந்தா இந்த படம் கண்டிப்பா ஜெயிக்கும். ஹீரோயின் இப்பதான் ஃபோன் பண்ணாங்க, அவங்க பெங்களூர்ல இருக்காங்க, வர முடியல, சொல்லிடுறேன். இந்த படத்தை ஜெயிக்க வைக்க வேண்டியது உங்க பொறுப்பு. மிக்க நன்றி. பெருமாள் வர்தன் இயக்கத்துல சுரேஷ் ரவி நடிப்புல வரப்போற படம் நந்திவர்மன். 2023ல சீக்கிரமா ஆரம்பிச்சு சீக்கிரமா முடிய போற பிரஸ் மீட் இதுவாக தான் இருக்கும். படக்குழுவினரோடு ஒரு குரூப் போட்டோ எடுத்துக்கலாம்.